இன்னைக்கு செப்டம்பர் 1ஆம் தேதியில் இன்றைக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்ல ஒரு உத்தமமான கூட்டம் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நிச்சயமா இந்த சபையில் ஒரு உத்தமமான ஒரு கூட்டம் இருக்கு. நேற்று நெஞ்சில் கையை வச்சு, ஆண்டவரே உத்தமமாக நான் காலையில் வருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் வந்திருக்கிறீங்க. அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். எனக்கு விசேஷமாக சங்கீதம் 93 எடுத்துக்கொள்ளலாம். ஒரு 5 வசனங்கள் தான் அதில் இருக்கிறது. ரொம்ப முக்கியமான காரியங்களை நான் உங்களுக்கு கற்றுத்தர விரும்புகிறேன். முதலாவது வசனத்தை நான் வாசிக்க, இல்லை 5 வசனம் தானே, நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? வெறும் 5 வசனம் தானே? இல்லை, வெரி குட். நல்லா சேர்ந்து வாசிக்கலாம். கொஞ்சம் எவ்வளோ தூரம் சத்தமாக வாசிக்கிறீங்களா? சத்தமாக வாசிச்சு பாருங்க. சரி. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. உமது சிங்காசனம் பூர்வம் முதல் உறுதியானது. நீர் அநாதியாய் இருக்கிறீர். கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இரைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலை திரண்டு எழும்பின. திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமையுள்ளவர். உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவை. கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. ஆமென். உட்காரலாமா? நம்முடைய ஆண்டவர் மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறவர். அல்லேலூயா. மகிமை என்பது அதைவிட சிறந்தது எதுவும் இல்லை என்பதின் அர்த்தம். மகிமை என்பது அதைவிட சிறந்தது வேறு எதுவுமே இல்லை, முழுமையானது என்ற அர்த்தம். மகத்துவம் என்பது அவருடைய தரத்துக்கு நிகராக, அவருடைய கண்ணியத்துக்கு நிகராக, அவரை போல வேறு ஒருவரும் இல்லை. அதுதான் மகத்துவம். மகிமை என்பது அவர் முழுமையானவர். மகத்துவம் என்பது அவருடைய தரத்துக்கு, அவரை போல கம்பேர் பண்ணக்கூடிய இன்னொருவர் இல்லை. அதுதான் மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறவர். இன்னைக்கு காலையில் இந்த செப்டம்பர் மாதத்தில் நம்ம வரும்போது ஒன்று நினச்சிக்கணும், மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்த ஆண்டவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. அவர் நாளைக்கு அற்புதம் செய்ய, நாளைக்கு உன்னை ஆளுகை செய்ய வருவார் என்று நிறைய பேர் நம்புகிறாங்க. அது இல்லை. அவர் நேற்றும் உன்னை ஆண்டு கொண்டிருந்தவர் தான், இன்றைக்கும் ஆண்டு கொண்டிருக்கிறவர் தான். அவர் என்றென்றைக்கும் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நாளைய தேவன் அல்ல, அவர் இன்னைய தேவன். இன்னைக்கு அற்புதங்களை செய்கிற தேவன், இன்னைக்கு உன்னை கைவிடாத தேவன், இன்னைக்கு கலங்காதே, திகையாதே, உன் தேவனாகிய நான் உன்னோடு கூட வருகிறேன் என்று சொல்கிறவர். பராக்கிரமத்தை அணிந்து கொண்டிருக்கிற தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். நம்முடைய மிகப்பெரிய பிரச்சனை தேவனை தூரத்தில் வைத்திருப்பது. தேவனுடைய விருப்பமெல்லாம் நம்மோடு கூடவே இருப்பது. அல்லேலூயா, அல்லேலூயா. சபை ஒரு மூவிங் சர்ச். சபை என்பது இட்ஸ் நாட் மோனுமெண்ட். அது ஒரு கலை நுணுக்கத்தோடு கூட செய்யப்பட்ட ஒரு கலை பொருளாய் அசையாதது கிடையாது. அது ஒரு மூவ்மெண்ட். மூவ்மெண்ட்னா அதுக்கு ஒரு மூவ்மெண்ட் இருக்கு, உயிர், ஒரு உயிர் உள்ள இருக்கு. அந்த உயிருக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? 2 பேர் 3 பேர் நீங்கள் கூடியிருந்தாலும் உங்கள் நடுவில் நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே இந்த சபை நகர்ந்து கொண்டே இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் அவர் ஆளுகை செய்கிறார். அவரை தேடுகிறவர் நடுவில், அவருக்காக காத்திருக்கிற நடுவில், அவரையே
யோசித்து நேசித்து அப்படி வேதத்தை வாசித்து அப்பியாசித்து அவரை பின்பற்ற நினைக்கிறவர்களுக்கு அவர் உயிருள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வெல் டியூன்ட் அப்படின்வாங்க. அப்போல்லாம் நம்ம ஒரு டிரான்சிஸ்டர் வச்சுருப்போம். அப்போ அந்த டிரான்சிஸ்டரில் ஒரு பாட்டு கேட்கணுன்னா இந்த முனையிலேருந்து அந்த முனை வரைக்கும் அதை டியூன் பண்ணிக்கிட்டே இருப்போம். எங்கேயோ ஒரு இடத்துல என்ன பண்ணோம், அந்த எஃப்எம் கிடைக்கும், பாட்டு கிடைக்கும். எனக்கு அவருடைய சத்தத்தை கேட்க டியூன் பண்ணி அவருடைய சத்தத்தை கேட்க இன்னைக்கு காலையிலேயே கர்த்தருடைய சமூகத்தில் ஆயத்தமாய் வந்திருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமென். கர்த்தர் நம் நடுவிலே ஆளுகை செய்கிறார். அவருடைய ஆளுகைக்கும் மற்றவருடைய ஆளுகைக்கும் என்ன வித்தியாசம்னா, மனிதனுடைய ஆளுகை எப்போ விழும் அப்படின்னு தெரியாது. ஒரே ராத்திரியில் அவர்களை கவிழ்த்து போட அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒரே ராத்திரியில் எங்களை அசைக்கவே முடியாது. இன்னும் 25 வருஷத்துக்கு நாங்கள் தான், இன்னும் 50 வருஷத்துக்கு நாங்கள் தான், இன்னும் 50 நாள் தாங்குவாங்களான்னு தெரியாது. சொல்கிறாங்க 50 வருஷத்துக்கு எழுப்போம், 50 நாள் தாங்குவாங்களான்னு தெரியாது. பாருங்களேன், அவருடைய ராஜ்யம் மட்டும்தான் நித்திய ராஜ்யம். கர்த்தருடைய ராஜ்யம் மட்டும்தான் அசைக்கப்படாத ராஜ்யம். அல்லேலூயா. காலையில் சுறுசுறுப்பாக இருக்கிறீங்க நம்புகிறேன் நான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பூமியினுடைய ராஜாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அரசர் உடை, அந்த உடையே ரொம்ப மகிமையானது. நான் சமீபத்தில் ஜெய்ப்பூரில் ஊழியத்துக்கு போயிருந்தேன். அப்போ ஜெய்ப்பூரில் போன போது அங்கே அரசர்களின் உடைகளை வச்சுருந்தாங்க. ஜெய்ப்பூர் மகாராஜா அணிஞ்சிருந்தது, மகாராணி அணிஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த ராஜாக்களுடைய அந்த ராணிகளுடைய ட்ரெஸ் வச்சுருந்தாங்க. அது அழகாக கண்ணாடி உள்ளே வச்சுருக்காங்க. நம்ம ஆளுங்க இல்லைன்னா அதில் இருக்கிற மணியை பிச்சிடுவாங்கன்னு கண்ணாடி உள்ள எல்லாத்தையும் அங்கங்கே ஒரு சின்ன குழந்தைங்க அவங்க பிள்ளைகள் போட்டிருந்த ட்ரெஸ் முதல் கொண்டு அவங்களுடைய தலைப்பாகை, அதெல்லாம் அந்த காலத்தில் அவங்க கிரீடம் வைக்கல, ஒரு தலைப்பாகை வச்சுருந்தாங்க. அதில் ஒன்று மணியினாலும் முத்துக்களினாலும் அழகாக அலங்கரிக்கப்பட்டு அந்த ஒரு உடை எத்தனையோ லட்சம் இன்னைக்கு கொடுத்தா கூட ஒரு உடை 1 கோடி ரூபாய் பெறக்கூடிய அளவில் அவ்வளவு நுணுக்கம். அந்த உடைகளை வைத்து அது அரசர் உடை அப்படின்னு வந்துச்சு. அது ஒரு ராணி தான் உடுத்துற உடை அப்படின்னு வந்துச்சு. ஆனால் நம்முடைய ஆண்டவர் உடையினாலே தன்னை வேறுபடுத்தி காட்டலை, தான் ராஜா என்பதை அவரே மகிமையாக, அவரே மகத்துவமாக தம்மை வெளிப்படுத்துகிற தேவன் அவர். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது பாருங்கள், அதெல்லாம் ஆண்டவரே, நீ வெளிநாடு போகலன்னா கூட உள்நாட்டில் அப்போ பாருங்கள் எப்படிலாம் ஒரு கோட்டையை கட்டி, எப்படிலாம் அரண்மனை வச்சு அதனுடைய அந்த மைய அறைக்கெல்லாம் போனேன். சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிற அறைகள் பார்த்து அந்த சிங்காசனம் எப்படி இருந்தது, மந்திரிகள் எப்படி உட்கார்ந்துருப்பாங்க, அந்த அரசவை எப்படி, அதெல்லாம் நான் ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டேன். அதில் ஒரு காலத்தில் கற்பனை பண்ணியிருந்தேன். ஒரு வேளை ஒரு படத்தில் அந்த காலத்தில் நம்ம பார்த்துருக்கலாம். ஆனால் அதை நேராக பார்க்கும்போது அந்த அனுபவம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ரொம்ப ஒவ்வொரு பொருளும் அந்த அரண்மனைக்குள்ளே கலைநயத்தோடு கூட எல்லாமே அந்த அந்த கிராஃப்ட் ரொம்ப அழகாக ஒன்று ஒவ்வொரு டிராயிங், அந்த மேலே விதானம் அப்படின்வாங்க, அந்த விதானத்தில் அவ்வளோ டிராயிங், அவ்வளவு அழகான ஒன்றையும் யோசிக்கிறாங்க. கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, தம்முடைய ஆலயத்தை பரிசுத்தத்தினால் அலங்கரித்து அவர் பரிசுத்தராக நம் நடுவில் இருக்கிறான்னு எத்தனை பேர் யோசிக்கிறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் நீங்களும் நானும் நம்ம மனசுக்குள்ள நம்ம உறுதியாக ஒரு தீர்மானம் எடுக்கணும்னா, நான் எந்த மனித ஆட்சிக்குள்ளேயும் நான் இல்லை, என்னை ஆளுகிற ராஜா என் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய ஆளுகைக்குள் இருக்கிறேன். அவர் என்னை நினைத்திருக்கிறார், அவர் என் குடும்பத்தை நினைத்திருக்கிறார். கர்த்தர் இந்த மாதத்தில் என்னை அபரிதமாய் ஆசீர்வதிப்பார் என்று சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி இன்னும் சந்தோஷமா அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சாதாரணமா இல்லை, அவரை சுற்றி ஒரு வல்லமை சூழ்ந்திருக்கிறார். வல்லமையுள்ளவராய் அவர் வெளிப்படுகிறார். இந்த 2ஆம் வசனத்தில் உம்முடைய சிங்காசனம்
பூர்வ முதல் உறுதியானது, நீர் அநாதியாய் இருக்கிறீர். உம்முடைய சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது, நீர் அநாதியாய் இருக்கிறீர். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். நீ எல்லாம் அசைக்க முடியாது ராஜா. உலகத்தில் எத்தனையோ ராஜ்யங்கள் எழும்பினது, அந்த ராஜ்யங்கள் இன்னைக்கு என்னன்னு தெரியல. 31 ராஜாக்களை பற்றி நீங்கள் வேதத்தில் வாசிக்கலாம். அன்னைக்கு கானான் ஆட்சி செய்தது. 7 ஜாதிகளை, எபூசியர், கிர்காசியர் அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ண, பெலிஸ்தியர் அப்படின்லாம் ஒரு பெரிய ஒரு 7 ஜாதிகள். இன்றைக்கி அவங்கெல்லாம் எங்கன்னே தெரியாது. அலெக்சாண்டருடைய ராஜ்யம் எங்கே? ஹிட்லருடைய ராஜ்யம் எங்கே? சீசருடைய ராஜ்யம் எங்கே? ஆனால் இவருடைய ராஜ்யம் அதுக்கு எதிராக எழும்பும்போது அவர்கள் என்ன நிலைமை அடைகிறாங்க என்பதை கர்த்தர் 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எல்லாம் எடுத்துட்டீங்களா? 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தில், நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் அசீரிய ராஜாவின் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பியிருக்கிற உன் தேவன் உன்னை எத்த ஒட்டாதே. இதோ அசீரிய ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியை நீ கேட்டிருக்கிறாயே, நீ தப்புவாயோ? இது எசேக்கியா ராஜாவை பார்த்து அன்னைக்கு அசீரிய ராஜாவாக இருந்த சனகரிப்பினுடைய சேனை தலைவன் ராப்சாக்கே என்கிறவன் சொன்ன வார்த்தை. இவன் எருசலேமின் மேலே படையெடுத்து வருகிறான். அப்போ இன்னொரு செய்தியை கேட்டு, எகிப்தின் ராஜா தீராக்கா உமக்கு விரோதமாக வந்திருக்கிறான்னு சொல்லி அப்படி புறப்பட்டு போகும்போது போகிற வேலையிலே சொல்லிட்டு போகிறான், நான் போகிறேன்னு நினைக்காத, எந்த ராஜ்யமும் அசீரிய ராஜாவுக்கு முன்னாடி நிற்கவே இல்லை. நீ இட்டு நோண்டு, உன்னை பிடிக்காம நாங்கள் விடவே மாட்டோம். இந்த கர்த்தர் எங்களை காப்பாற்றுவார்னு சொல்லிகிட்டே இருக்காத. உன் கர்த்தர் எங்க? எத்தனை ராஜ்யத்தை நாங்கள் வெற்றி கொண்டோம், அவங்களுடைய பட்டணங்களை தீக்கிரையாக்கணும். அதில் எத்தனை கோயில் இருந்தது, எத்தனை தெய்வம் இருந்தது, அந்த தெய்வமெல்லாம் எங்கே? உன் கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார்னு சொல்லி யாரோ ஒன்று இந்த எசேக்கியா உனக்கு சொன்னதெல்லாம் என்ன பண்ணாத, நீ உள்ள இருக்கிற ஜனங்கள் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, நம்பாதீங்க. இவங்களெல்லாம் காப்பாற்றாத அந்த கடவுள்கள், அல்லது இதுவரைக்கும் உங்களை காப்பாற்றினதாக நீங்கள் நினைக்கிற அந்த கடவுள், அவர் தான் எங்களை என்ன பண்ணார், அனுப்பி இருக்கிறாரு. எங்களுக்கு நீங்கள் சேவை பண்ணணும்னு வரணும்னு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றா இருப்போம். எதிர்த்து நின்று ஜெயிக்க உங்களால் முடியாது. என்ன நான் பேச முடியுமோ அவங்க சொந்த பாஷையிலேயே பேசி அவ்வளவு கேவலமா, நீங்கள் அதை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளவு கேவலமா அவங்கள திட்டுவான். அவங்களுக்கு பயங்கர வெக்கம் வரக்கூடிய அளவில் பேசுவான். எனக்கு ஜனங்கள், உங்களை சூழ்ந்து இருக்கிற ஒவ்வொரு கூட்டமும் கூட, ஏன் ஊரும் உறவும் கூட கத்தர்னு போனியே, கர்த்தர் உனக்கு என்ன செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? அதுக்கு ஏசையா விடத்தில் தன்னுடைய ஸ்தானம் இல்லை, அதே அதிகாரத்தில் தான் ஏசையா அவருடைய தீர்க்க தரிசனம் வருது. ஏசையாவின் இடத்துல தன்னுடைய ஸ்தானாதிபதிகளை, மூப்பர்களை ஏசைக்கு அனுப்புகிறான். அவங்க சொல்கிறாங்க, இந்த நாள் ரொம்ப கடினமான நாள், பிள்ளை பேரு நெருங்கி இருக்கு, ஆனால் பிள்ளை பெற பலன் இல்லை. இதுவன் ராப்சாக்கே சொன்ன அந்த வார்த்தையை தேவன் கேட்டிருக்கிறார். எவ்வளவு கேவலமாக நம்மளை குறித்து பேசினாங்கன்றதை தேவன் கேட்டிருக்கிறார். கர்த்தர் நான் என்ன செய்யணும்னு கர்த்தர் சொல்கிறாருன்னு சொல்லி தீர்க்க தரிசன இடத்துல கேட்டபோது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 ராஜாக்கள் அதே 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், ஏசையா என்கிற அந்த தீர்க்க தரிசிக்கிட்ட ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசிரிய ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தையெல்லாம் உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தைகள் நிமித்தம் தண்டனை செய்வார். ஆகையால் இன்னும் மீதி இருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீராக என்று எசேக்கியா சொல்ல சொன்னார் என்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது
இந்த ஏசாயா தீர்க்கதரிசிக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகி 34ஆம் வசனம் வாசிக்கும்போது, முழுதுமாய் வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினார். அன்று ராத்திரியில் அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ராத்திரி உனக்கு ரொம்ப முக்கியமான ராத்திரி. எனக்கு ராத்திரி தேவன் என்னமோ ஒன்று செய்ய போகிறார் உங்கள் வாழ்க்கையில். உங்களுக்கு ரோதமாய் நிந்தித்தவர்கள், அதுக்காக காலையில் அவங்க செத்துருவாங்கன்னு, அவங்க நிந்தித்தவர்கள் முன்பதாக தேவன் உங்களை உயர்த்த ஏதோ ஒரு அற்புதத்தை என்ன பண்ணுறாரு, செய்ய போகிறார். நமக்கு எதிரி யாரும் கிடையாது, பிசாசை தவிர நமக்கு எதிரி யாருமே கிடையாது. ஆனால் அந்த 35ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தார். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தாங்க. தேவன் உனக்கு ஜெயம் கொடுக்கும் போது ஒருத்தவன் வாய் கூட திறக்க முடியாத அளவில் தேவன் உனக்கு ஜெயம் கொடுக்க இன்னைக்கு நியமிச்சிருக்கிறான்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இன்றைக்கு கர்த்தர் உன் காரியத்தில் ஜெயத்தை தருவார். அவன் கை விரல் ஆடாது, நீ கை விரல் ஆடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிப சொல்லை கர்த்தர் உன்னிடத்திலிருந்து அகற்றி போட்டார். கை நீட்டுதலை, விரல் நீட்டுதலையும் நிப சொல்லையும் கர்த்தர் உன்னிடத்திலிருந்து நீக்கி போட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. வசனத்தில் 1ஆம் வசனத்தில் திரும்பி வாசிக்கும் போது, தேவன் இதை செய்யும் போது அவர் உன்னை நிலைப்படுத்த விரும்புகிறார். ஏன் இதை செய்யணும் அப்படின்னு சொன்னா, அந்த 1ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம், எங்க நான் சொல்றேன் 93ஆம் சங்கீதம் தானே, ரைட், நல்ல வேலை பாருங்க. திரும்பி, கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு கர்த்தருடைய சபைக்கு வந்திருக்கிறோம். அது 87ஆவது சங்கீதத்தில் 1ஆவது வசனத்தில் வாசிக்கும் போது, அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையில், கர்த்தருடைய வசனத்தில் கர்த்தரை நம்பி நம்முடைய அஸ்திபாரம் இருக்கிறது. நல்லா கவனிங்க, நம்முடைய அஸ்திபாரம் வேற எங்கேயும் இல்லை, நம்ம மணல்ல கட்டல. அவர் சொன்ன வார்த்தையின்படி பாறையின் மேலே என்ன பண்ணுறோம், ஆழமாய் குழி தோண்டி நாம் இந்த அஸ்திபாரத்தை என்ன பண்ணியிருக்கிறோம், போற்றி இருக்கிறோம். ஒருவேளை அங்கங்கெல்லாம் கிளவுட் பஸ்ட் ஆகுது, அது பெங்களூரில் கிளவுட் பஸ்ட் ஆகிற அல்லது மேக வெடிப்பு ஏற்படுறது அப்படியே போட்டிருந்தாங்க, பயங்கரமாக இருந்தது. உத்தரகண்டில் அங்கேருந்து இருக்கிற ஊழியக்காரர், ஏதாவது உதவி செய்யுங்க, நிறைய குடும்பம் அடிச்சுட்டு போயிடுச்சு, நிறைய பேர் இறந்து போனாங்கன்னு அருமையாக என்னிடத்துல அனுப்புனா நானும் உங்களுக்கு கொஞ்சம் அனுப்பியிருக்கிறேன். பஞ்சாபில் இருக்கிற ஊழியக்காரர், பயங்கர வெள்ளங்கள் இந்த இடத்துல மக்களை பாதித்து கொண்டிருக்கிறது என்று. ஆனால் அதன் நடுவில் தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் பாதுகாப்பாக வைத்திருக்கிறதற்கு ஒரு காரணம் இருக்கு. நம்முடைய அஸ்திவாரம் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பெருமை கொள்ள விரும்பல, ஆனால் உறுதியாக இருக்க விரும்புகிறேன். உங்களுடைய அஸ்திவாரம் உறுதியாக இருக்கு. மேலே மழை பொழியும், சுற்றி காற்று அடிக்கும், கீழே வெள்ளங்கள் வாரிக்கொண்டு போக அது அரித்து எல்லாம் செய்யும். என்னதான் புயல் காற்று அடித்தாலும் உன்னுடைய அஸ்திபாரம் கர்த்தர் மேலே இருக்கிறபடியினாலே நீ நிலைத்திருப்பாய். அந்த பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. அல்லேலூயா. எபிரெயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எபிரெயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். அல்லேலூயா. நித்திய ராஜ்யம் என்று பரலோகத்தை அல்லது பரலோகத்துக்கு போக போகிறோம் அப்படின்னு மதங்கள் சொல்லுது.
இயேசு ஒரு நாளும் உங்களை நான் பரலோகத்துக்கு கூட்டிக்கிட்டு எல்லாரையும் இந்த பூமியை விட்டுட்டு போய் அழிச்சிட்டு நான் எல்லாத்தையும் கொண்டு போயிடுறேன்னு சொல்லலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல இந்த பூமியில் செய்யப்படணும்னு விரும்புகிறார். இன்னும் ஒரு பூமியை கர்த்தர் உருவாக்க விரும்புகிறார். அக்கினி பட்சித்த பிறகு கூட இந்த பூமியை ஆண்டவர் புதிய வானமும் புதிய பூமியுமாய் மாற்ற விரும்புகிறார். உங்களுக்கும் எனக்கும் சாதாரணமான ஆட்சியை கொடுக்கல. 1000 வருடம் இந்த பூமியிலே அரசாளுகிற தேவன் கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்கிறது திரும்பி திரும்பி பரலோகத்துக்கு போகணுன்னு ஆசைப்படுறேன். ரைட்டு, போ, நீயும் போ, நானும் வரேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அது கூடாரம். அங்கே என்ன பண்ணுவோம்? இல்லை, எங்களுக்காக என்ன பண்ணிருக்கு? அங்கே ஒரு கூடாரம் தான் ஆயத்தமாக்கியிருக்கு. நிலையான வாசஸ்தலம் நமக்கு அங்கே இல்லை. ஆனால் நிலையான வாசஸ்தலத்தை தேவன் இந்த பூமியில் கொண்டு வரும்போது இந்த பூமியில் தேவனாகிய கர்த்தர் திருப்பி திருப்பி சொல்கிறாரு, நீங்கள் அசைவில்லாத ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க. அந்திகிறிஸ்து வருவானா? வருவான். அவனுடைய காரியங்கள் ஆயத்தமாக இருக்கு. பிபிசி ஒரு காரியத்தை இன்றைக்கி சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. என்ன நடக்க போகுது? இப்போ வருகிற ஏஐ கடைசியில் அது கேட்குறாங்க, நீ கடவுளா கடவுளான்னு. குவாண்டம் ஏஐன்னு ஒன்று வந்திருக்கு. இப்போ குவாண்டம் கண்டுபிடிச்சிட்ருக்குறாங்க. அப்படி அந்த ஏஐ என்ன பண்ணுறது? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு. அதில் குவாண்டம்னு வரும்போது இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற எல்லா கம்ப்யூட்டர்களும் சேர்ந்து 1000 வருஷம் செய்கிற வேலையை ஒரு நிமிஷத்தில் செய்யக்கூடிய அளவில் குவாண்டம் ஏஐ வந்திருக்குன்றாங்க. அதை கண்டுபிடிக்கிறான். உலகத்தின் அத்தனை தகவல்களும் ஒரு அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டுக்கு கொடுத்துருக்கிறான். உலகத்தில் அத்தனை பேரையும் ஆளுகை செய்ய வரும்போது இப்பொழுது இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஒரு 2 ஆராதனை 3 ஆராதனை 4 ஆராதனை நிற்கணும்னா என்னால் என்ன பண்ண முடியாது? நிற்க முடியாது. இப்போ 24 மணி நேரம் ஆராதனை. பாஸ்டர் வின்சென்ட் பேசுவார்னா நீங்கள் நம்புவீங்களா? முடியுமா? ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நான் இங்கே இருப்பேன், நானே தான் இங்கே இருப்பேன். நான் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பேன். நான் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருப்பேன்? ஏதோ செய்தியை கேட்டுட்டு இருப்பேன். ஆனால் இங்கே 24 மணி நேரமும் ஆராதனை நடக்கும். 24 பிரசங்கம் என்ன பண்ணோம்? கொடுக்கும். யார் கொடுப்பாங்கன்னா என்ன மாதிரியே இருக்கிற ஒரு ஏஐ வந்துடுச்சு. எப்படி அது கொடுக்கும்? அதனுடைய அறிவிலிருந்து கொடுக்கும். அதனுடைய உள் உணர்விலிருந்து ஆவியில் இறங்கி அதை என்ன பண்ண முடியாது? கொடுக்க முடியாது. இன்னைக்கு காலையில் நீங்கள் வரும்போது எப்படி வந்தீங்களோ, ஆனால் ஆண்டவருடைய வசனத்தை பெறும்போது இது ஆவியானவரால் கொடுக்கப்படுகிற வசனம்னு எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அது சொல்லும், நான் தான் பாஸ்டர் வின்சென்ட், இதே குரல் இதே மாதிரி நான் என்னுடைய அசைவு இசைவு எல்லாம் கம்ப்ளீட்டாக அது கொடுத்துரும். அப்படி பேசுது. இப்பெல்லாம் ஹியூமனாய்டு வந்துடுச்சு, மனிதனை போலவே அப்படி வந்து பேசக்கூடிய ஒரு காலம் வந்து இதை டெஸ்ட் பண்ணுறாங்க. டெஸ்ட் பண்ணும்போது ஒரு பிரசங்கி எப்படி பண்ணுறாங்களோ அப்படியே அவ்வளோ செஞ்சு அதை பார்த்தவங்க நல்லா இருக்கு. ஏன்னா ஒரு 1000 டிக்ஷனரி அது படிக்குது. 1000 பாஸ்டர்களுடைய பிரசங்கத்தை என்ன பண்ணுது? அது ஒன்று வச்சிருக்குது. பல கோடிக்கணக்கான தகவல்களை உள்ள வச்சிருக்குது. பெஸ்ட்டை எடுக்குது. பெஸ்ட்டை எடுத்து புதுசாக தகவல்கள் கொடுக்குது. எனக்கு புது புது தகவல்களுக்காக மக்கள் அதை தேடணும்னு நினைக்கலாங்க. ஆனால் தகவல்கள் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆனால் உங்கள் ஆத்துமாவை மாற்றணும்னா கர்த்தர் ஒரு மனுஷனை தான் ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். தேவ தூதன் வந்தபோது கூட ஆண்டவர் தட்டி எழுப்பி நீ இன்னும் தேவாலயத்தில் பேச வேண்டியது இருக்குன்னு பேதுருக்கிட்ட சொன்னது போல கர்த்தர் உங்களையும் என்னையும் தான் இன்னும் 1000 வருடம் அரசால இந்த ஏஐ அல்ல, ஆண்டவர் ஆகிய கர்த்தர் உங்களை கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இன்னைக்கு உலகத்தையே ஆட்சி செய்கிற 30 செகண்டுக்குள்ள ஒரு அரை நிமிஷத்துக்குள்ள உனக்குள்ள நெத்தியில் என்ன பண்ணிடலாம்? அந்த 666 பதிச்சலான்னு வந்துருச்சு. உன்னுடைய வலது கையில் என்ன பண்ணிடலாம்? 666 வந்துருச்சு. ஆதார் 11 ஆதாரங்கள் என்னமோ கேட்டிருக்கிறாங்க. ஆதார் செல்லாது, எலெக்ஷன் கார்டு செல்லாது, ரேஷன் கார்டு செல்லாது. அப்போ எது தம்ப செல்லும்? இப்போ என்ன கொண்டு வந்தாலும் செல்லாதுன்னு ஆயிடுச்சு.
கிரிப்டோன்னு ஒரு காயின் கொண்டு வந்திருக்கிறான். அதில் ஆயிரக்கணக்கான நம்ம பாஸ்வேர்டு அல்லது பாஸ்வேர்டுக்கான எண்கள் போடுறோம் இல்லையா, அது 4 எண்கள் 6 எண்கள் போடுறோம்ல, அதில் 1000க்கும் மேற்பட்ட எண்கள் போடுறான். ஒரு பணத்தை எடுக்கணும்னா, கிரிப்டோ கரன்சி எடுக்கணும்னா அதுக்கு 1000க்கும் மேற்பட்ட எண்கள் அதனுடைய பாஸ்வேர்டு. அதை உடைச்சி அதுக்குள்ளே போயிடுது. இந்த ஆர்டிஃபிஷியல் அதுக்குள்ளே உடைச்சி இந்த நம்பரை போட்டு அந்த நம்பரை போட்டு அந்த நம்பரை போட்டு அப்படி கடன்னு செய்யறதுக்கு 1 நிமிஷத்தில் எடுத்து அது உடைச்சி எத்தனை கோடி நாள் எடுத்துருது. உலகத்தில் எதுவுமே இன்னைக்கு சேஃப் கிடையவே கிடையாது. ஆனால் ஒரு புதிய உலகத்தை படைக்கிற ஒரு பெரிய கூட்டத்தை கர்த்தர் இன்றைக்கு ஆயத்தப்படுத்தி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஆராதிக்க போகிறதில்ல. ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய உதடுகளினாலே கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அதிக துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். 4வது வசனத்தில் திரும்பி 93 4வது வசனத்தில் திரளான இரைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமையுள்ளவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று ஆண்டவர் சொல்றாரு, நான் வல்லமையுள்ளவர் என்கிற என்னுடைய ஆலோசனை எடுத்துக்கொள்ள. ஆலோசனைக்கு நீ கீழ்ப்படியலைன்னா இந்த அலைகள் தான் உன்மேல் எழும்பும், பாடுகள் தான் உனக்கு பதில் சொல்லும். ஏன் ஆண்டவர் சொல்றாரு, ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த அலைகள் உன்னுடைய வாழ்க்கையில் திரளாய் வருகிறது? நீ என் ஆலோசனைக்கு கீழ்ப்படியாத போது பாடுகள் உனக்கு என்ன பண்ணுது? பதில் சொல்ல வர ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை ஏன் இந்த பாடுகள் இன்றைக்கு வருகிறது, போராட்டங்கள் வருகிறது அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய ஆண்டவர் அக்கினியின் நடுவில் தான் அற்புதங்கள் செய்கிறவராக இருக்கிறார். தரவர் ஆமேன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. ஒருத்தர் இப்படி எழுதியிருந்தார், நீ கரடு முரடான பாதையில் செல்ல வேண்டும் என்று தேவன் தீர்மானித்தால் கவலைப்படாத, நல்ல புது ஷூவும் கொடுத்து தான் அனுப்புவார். வித்தியாசமாக இருந்தது. நீ கரடு முரடான பாதையில் கடந்து, நீங்களாம் ஷூ போட மாட்டீங்கல்ல, போடுங்க. சரி, அதனால் கரடு முரடான அது ட்ரெக்கிங் ஷூன்னு சொல்லுவாங்க. மலை ஏறுறதுக்கு தனி ஷூ, அல்ல அது கடினமான பாதைகளில் ஏறுறது கொள்றதுக்கு ஒரு தனி ஷூ. நீ கவலைப்படாத, அதுக்கும் ஷூவை போட்டு தான் கர்த்தர் என்ன பண்ணுவார்? அனுப்புவார் அப்படின்னு. அதனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் பாதை அதிசயமாக இருக்கும். அதனால தான் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தில் பவுல் சொல்கிறாரு. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதி எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். நல்லா கவனிங்க, உன்னை ரட்சிக்கும் போது தேவனாகிய கர்த்தர் நீ என்ன செய்து முடிக்கணுமோ அதை எல்லாத்தையும் கொடுத்து தான் உன்னை பலப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இங்கே பலவீனமானவங்க யாருமே கிடையாது, அறிவில்லாதவங்க இங்கே யாருமே கிடையாது, ஞானம் இல்லாதவங்க யாருமே கிடையாது. ஆண்டவர் உன்னை பலப்படுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறேன், நீ அழுது கொண்டு இருக்காத, உன் பலவீனத்தை வெளிப்படுத்துகிற. நீ அழ வேண்டிய ஒரே ஒரு இடம் கர்த்தருடைய பாதம் மட்டும்தான். எந்த மனுஷனுக்கு முன்னாடி போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ கை கட்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரோ உனக்கு துணையாக நின்று உன்னால் என்ன நடக்கணுமோ அதை நிறைவேற்றுவதற்கு, எல்லாரும் அதை கேட்கக்கூடிய அளவில் புறஜாதி எல்லாரும் உன்னை கொண்டு தேவன் செய்கிற காரியத்தை கேட்கக்கூடிய அளவுக்கு உன்னை பலப்படுத்த இன்னைக்கு காலையில் கொண்டு வந்திருக்கிறாரு. இல்லை இல்லையா? சிங்கம்தான் எல்லா மிருகத்தோடு கூட பலம் இல்லை. ஆனால் சிங்கம்னாலே ஒரு பயம். ஆனால் சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் என்ன பண்ணேன்? ரட்சிக்கப்பட்டேன். ஆமென். உன்னை விலங்கலான சில வரும். ஒரு ஒரு தம்பியோடு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன், ஜெபிச்சுட்டு இருந்தேன். ஒரு பில்லி சுனியம் ஒரு வேலை எனக்கு வச்சுருப்பாங்க, அதனால தான் என்னுடைய வேலையில் சில தடைகள் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? வாயை திறந்து பில்லி சுனியெல்லாம் உனக்கு வச்சுட்டாங்கன்னு சொல்லாத, நீ ஒரு விசுவாசியே கிடையாது. ஏன்னா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். யாராவது உன் தலையில் வச்சு பில்லி சுனியை இருக்கானா, உங்கள் வீட்டில் இருக்கிற பில்லி சுனியத்தை எடுக்க நான் வரவான்னு கேளு.
ஆமென். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தா நமக்கு விரோதமாக இருப்பவன். நான் என்ன சொல்றேன், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான அந்த மாதிரி ஒரு வசனம் வேற எங்கேயுமே இல்லை. ஒரே தடவை சொல்லிட்டாரு, முடிஞ்சு போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மந்திரவாதிகள் தங்களுடைய மந்திரமான புத்தகங்களை அவங்க பயன்படுத்தின பொருள்லாம் போட்டு அப்போஸ்தலர்கள் போன இடங்களெல்லாம் தூக்கி போட்டு என்ன பண்ணாங்க, கொளுத்துனாங்க. அதன் விலை எத்தனை லட்சம் எழுதப்பட்டிருக்கு. அதெல்லாம் போட்டு கொளுத்துவாங்க. நீ ஏன் பயப்படுற? ஒரு கனவு வந்துருச்சுன்னா நல்லா கவனிங்க. கனவு எப்போ வருதுன்னா உன் மனம் கலங்கி இருக்கும்போது தான் வருது. அதிகமாக இல்லைனாலும் வருது அப்படின்னு இல்லை. ஒழுங்கா நல்லா வேலை செய்யு, நல்லா சாப்பிடு, தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரம் நல்ல அமைதியாக சாதாரணமான லைட்டில் இரு. நல்ல சாதாரணமான லைட்டில் இரு, ரொம்ப வெளிச்சமான லைட்டில் இருக்காத. அல்லது ஃபோனை பார்த்து ரொம்ப நேரம் பார்த்துட்டு அப்புறமேல அது பிறகு படுக்காத. கொஞ்சம் நேரம் கொஞ்சம் அமைதியாக விட்டுட்டு நீ படுத்தினா நல்ல இனிமையான தூக்கம் வரும். மனதில் எல்லா கலக்கத்தையும் வச்சுக்கிட்டு படுக்கும்போது தான் தூக்கத்தில் என்ன வருது, கனவாக வருது. உன்னை ஏந்திரிக்கணும்னு ஆண்டவர் எழுப்பும்போது ஏந்திச்சிடு. அல்லேலூயா. 1 மணியாக இருக்கட்டும், 2 மணியாக இருக்கட்டும், உனக்கு ஒரு விழிப்பு வரும்போது ஏந்திரிச்சு உட்காந்து ஜெபம் பண்ணு. புரியுதா உனக்கு? அதுக்கு பிறகு காலை ஆட்டிக்கிட்டு படுத்தினா வர்றதெல்லாம் அசிங்கமான கனவாக தான் இருக்கும். ஓப்பனாக சொல்கிறேன். என்ன அண்ணன் காலையில் நல்லா சொல்லலையேன்னு ஓப்பனாக சொல்கிறேன். நீ அசிங்கத்தை விரும்புகிற அந்த நேரத்தில் ஏஞ்சி உட்காந்து ஜெபம் பண்ணு. எந்த நேரத்தில் கர்த்தர் எழுப்பி விட்றாரோ ஏஞ்சி நின்று. எனக்கு 1 மணி 2 மணி எனக்கு கவலையே கிடையாது. எழுந்திரிச்சு உட்காந்து நான் ஜெபம் பண்ணு. கொஞ்சம் நேரத்தில் அப்படியே ஜபிச்சுட்டே பார்ப்பேன். அது மேலே சரி நல்லா விழிச்சிட்டேன், சரி உட்காந்து ஜெபம் பண்ணும். என்ன அடுத்த 1 மணி நேரம் தூங்கினா சரியாக போச்சு. இல்லைன்னா இருக்கவே இருக்கு என் பிரசங்கம் போட்டுட்டா தூக்கம் வரப்போகுது. ஒரு அல்லையில சொல்லுங்க. நல்லா கவனிங்க, டைம் ஆச்சு. பாருங்க கவனிங்க. கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை இரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். போய் சேர்றதை பற்றி நீ கவலைப்படாத. இவனுக்கு கொல்லி வைப்பானா அப்படின்னு பார்க்காத. அப்படி பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அவனுக்கு கொல்லி வச்சிருவான். நீ போய் சேர வேண்டிய பரம தேசத்தை அல்லது பரம ராஜ்யத்தை அடையும்படி அவர் என்ன பண்ணுவார், காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அப்புறம் எதுக்கு உட்காந்துருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஷல்லதரபலபட்டி. அவர் காப்பாற்றுவார், அவர் பார்த்துக்குவார். இந்த புது மாதம் வருது. நிறைய கடன் பிரச்சனையோடு இருந்திருக்குவ, குடும்ப பிரச்சனையோடு வந்திருப்ப, சில கலக்கத்தோடு வந்திருப்ப, செய்கிற வேலையில் சில பிரச்சனையோடு வந்திருப்ப. இதெல்லாம் கவலைப்படாது, அவர் காப்பாற்றுவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லாம் இங்கே கவலைப்பட்டேன் ஆகும், அவர் காப்பாற்றுவார். இது எல்லாத்திலிருந்தும் இதில் எல்லாத்திலிருந்து கர்த்தர் என்ன பண்ணுவார், என்ன காப்பாற்றுவார். அவர் என்னை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அவருடைய பொறுப்பு. பரம தேசத்தை அடைகிற வரைக்கும் என்னை கொண்டு போய் சேர்க்கிறது யாருடைய பொறுப்பு? அவருடைய பொறுப்பு. இனிமேல் அவர் உன்னை பொறுப்பெடுத்து என்ன பண்ணுவார், நடத்துவார். நீ சொல்ல, கர்த்தர் எனக்காக. நல்லா சொல்றீங்களே, திரும்பி இன்னொருத்தர் சொல்லுங்க. அடுத்த மாதம் வரும்போது உங்கள் கையில் நிறைய ஒரு பேப்பரில் இதெல்லாம் இந்த மாதத்தில் கர்த்தர் என்ன பண்ணார், நடத்துனான்னு சொல்லிட்டு நான் சாட்சி பேப்பரை கேட்க விரும்புகிறேன். நான் அடுத்த மாதம் 1ஆம் தேதி நீங்கள் வரும்போது முதல் வாரமே சொல்லிவிடுவேன், இந்த மாதம் என்னெல்லாம் நடந்துன்னு எழுதி வைங்க. அதை கொண்டு வந்து என்ன பண்ணுங்க, சாட்சியாக என் கையில் கொடுங்க. நான் வாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறேன். மகிமைப்படுத்த போகிறோமா? எத்தனை பேரை கர்த்தர் திரளான சாட்சி நிமித்தம் மகிழ போகிறாரு? நீங்கள் திரளான சாட்சி நிமித்தம் மகிழ போகிறீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. 5ஆம் வசனத்தால் உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள். அதுதான் நான் சொல்கிறேன், உங்களுடைய சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவை. யார் யார் சாட்சியாக இருக்க போகிறீங்க? எத்தனை பேர் குடும்பத்தில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு? அல்லேலூயா. அதனால தான் கர்த்தாவே பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது. அல்லேலூயா. பரிசுத்தவான்களின் சாட்சியினால அதுவே அலங்காரமாய் மாறி விடுகிறது. அல்லேலூயா. ஒருவராய் சாவாமை உள்ளவரவர், சேரக்கூட ஒளி தனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை
ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே, உம்மையை ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. கரங்களை தட்டி கர்த்தரை ஆராதிக்கலாம். ஷலதரபலபத்ரா. ஓ ஹalleluya. ரதலபரபலப. திரளான சாட்சிகளை இந்த மாதத்திலே கர்த்தர் கொடுத்து கர்த்தருடைய திரளான சாட்சியில் நிமித்தம் உடைய பிள்ளைகள் மகிழ்ந்து இருக்கத்தக்கதாக இஸ்ரவேலிலே அற்புதங்களும் அடையாளங்களுமாய் ஆண்டவரே, இன்றைக்கு நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் இருக்கத்தக்கதாக பரிசுத்தமானது நித்திய அலங்காரமாய் உம்முடைய ஆலயத்தில் இருக்கிறபடியினாலே முழு இருதயத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நல்ல பரலோக பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுலுமே கர்த்தரை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா.